வந்து ரம்ஜானோட முதல் நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரம்ஜான் வந்து நான் வந்து ஹெல்த்தியா கொண்டு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஹாய், அஸ்லாம் வலைக்கும். நாளைக்கு வந்து ரம்ஜானோட முதல் நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே அதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. நானும் அதுக்காக தான் சரி, நாங்கள் எப்பயுமே வந்து ஈவினிங்கே வந்து நாங்கள் சமைச்சிருவோம். அந்த டைமுக்கு வந்து நாங்கள் சமைக்க மாட்டோம் எப்பயுமே, ஏன்னா அது லேட் ஆயிடும், நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ நைட்டு சாப்பாடு வச்சு சிக்கன் கிரேவி வச்சுலாம் சொல்லிட்டு தான் இது பண்ணி மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் நோம்பு எல்லார் வீட்லயுமே வந்து நான்வெஜ் தான் இருக்கும். உங்க வீட்லயும் நான்வெஜ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த ரம்ஜானோட 30 நோம்பும் முழுமையா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட துவா செய்றேன். நீங்களும் எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க. இந்த நோம்பு எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் வந்து எளிமையாக்கி தரணும். எல்லாரோட துவாவும் இந்த ரம்ஜான்ல வந்து கபுல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் துவா பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு இது வந்து இந்த ரம்ஜான் வந்து நான் வந்து ஹெல்த்தியா கொண்டு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வெயிட் லாஸ் இது மாதிரி நம்ம இதுல சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ் பதிலாக சிறுதானியங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம்ல நோம்பு கஞ்சி எடுத்துப்போம். ஆப்வியஸ்லி நம்ம நோம்பு கஞ்சி சாப்பிடுவோம் தான், ஆனா அளவா எடுத்துக்கிட்டு வடை அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸோ ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸ், அந்த நோம்பு கஞ்சி, அப்புறம் அவ்வளவுதான். அதோட டின்னர் முடிச்சுட்டு அந்த மாதிரி கொண்டு போல நான் முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இன்ஷால்லா நான் 30 நாளும் வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து வெயிட் வந்து அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்களும் இந்த ரம்ஜான் வந்து யூஸ்ஃபுல் ஆக்கிக்கோங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருக்கு வெயிட் லாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேர்ந்து வந்து இந்த ஜேர்னி வந்து நம்ம ஒன்னா வந்து ஆரம்பிக்கலாம். சொல்லி அவ்வளவுதான். இப்ப வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து சகர்ல மீட் பண்ணலாம். பாய். ஹாய், அஸ்லாம் வலைக்கும். கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 3:30 ஆக போகுது. ஸோ நான் வந்து தொழுக போறேன். இப்ப எந்திரிச்சு நானும் 3:30 மணில இருக்கு. ஸோ வாங்க தொழுதுட்டு சாப்பிடலாம். தொழுது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட போறோம். கண்டிப்பா எல்லாரோட துவாவும் எல்லாம் வந்து கபூல் செய்யணும். எனக்கும் துவா பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கும் துவா பண்ணிக்கிறேன். இந்த நோம்பு வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும், சுலபமா இருக்கணும். இது வந்து வரங்கரிசி சிக்கன் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். நேற்றே சொன்னோம் இல்லைங்களா, நாங்க வந்து அந்த டைமுக்கு வந்து செய்ய மாட்டோம், முன்னாடியே வந்து செஞ்சுட்டு அந்த டைம்ல வந்து சூடு பண்ணிப்போம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே நினைப்போம் சகர் டைம்ல நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா அந்த டைம்ல சாப்பிட முடியாது. 3:30 மணில நைட் சாப்பிட்றப்போ வந்து அவ்வளவா நம்மளால சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் சகர் சகர் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சகர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நல்லா சகர் பண்ணுங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இந்த நோம்பு வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. சின்ன பிள்ளைல இருந்து நான் குடிக்க மாட்டோம். ஸோ எங்க மாமியார் மட்டும் குடிப்பாங்க. அவங்க மட்டும் குடிச்சிட்டு எங்க ஹஸ்பண்ட் போய் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு போட்டு அப்புறம் அவ்வளவுதான் சுப தொழுதுட்டு தூங்க எந்திரிச்சோம்னா காலைல ஸ்கூலுக்கு கிளப்பணும் பெரிய பிள்ளைய. ஸோ அவங்களுக்கு அந்த நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அஸ்லாம் வலைக்கும். பாத்தீங்கன்னா டைம் ஒரு 5 மணி ஆகும். இதான் கஞ்சி வாங்க எங்க மாமியார் போயிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் நான் போய் வடெல்லாம் வாங்கிட்டு வரணும். இந்த ஒரு காலையில இருந்து ஒரு மதிய வரைக்கும் சல்லுன்னு போயிடுதுங்க. ஆனா இந்த நோம்பு தரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோனா ரொம்ப ஸ்லோ. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்ல உங்க எல்லாருக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுதான்னு சொல்லி உங்க ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சும்மாவே இருப்போம், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சல்லுன்னு டைம் போயிடும். இப்ப நம்ம எதிர்பார்க்கறதுனால ஒருவேளை டைம் போக மாட்டேங்குதா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜூஸ்ல இருந்து கஞ்சி, பழம், வடை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஹாய், அஸ்லாம் வலைக்கும். கரெக்டா வந்து நோம்பு திறந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நோம்பு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. நோம்பு திறக்கும் போது என்னால வந்து அதை கவர் பண்ண முடியல, என்ன பசங்க வந்து அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அதை என்னால கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ரூம்ல வந்து அதை நான் கரெக்ட் பண்ணிக்க பாக்குறேன். நீங்க எல்லாருமே நல்லபடியா அந்த ஃபர்ஸ்ட் நோம்பு வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் நோம்புல பார்க்கலாம். வர நோம்புல நான் வந்து கண்டிப்பா வந்து vlog வந்து நான் கரெக்ட் பண்ண பாக்குறேன். எதாவது உங்க தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. உண்மையாவே நான் அதை தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்லாம் வலைக்கும்.